அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். வருஷம் இந்த நியூ இயர் வந்துட்டா போதும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறேன்னு சொல்லி சுத்திட்டு தெரிய வேண்டியது. ஒரு 2 நாள் அதே பேச்சா இருக்கும், 3வது நாள் அப்படியே மாயமாயிடும். அதுலயும் ஒரு 10 நாள் தண்டிட்டா போதும், அதுக்கான தடையமே இல்லாம போயிடும். வருஷம் இந்த கதையா தான் போயிட்டு இருக்கு. போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்துன்ற ஞாபகம் கொஞ்சம் கூட கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வருஷம் நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் 2 நாளா கமெண்ட்ல அந்தமான்ல இருந்துட்டு நீங்க ஐடிஎஃப் போகலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் கூட ஏதோ ஒரு தனி ஐலாண்டு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா வருஷம் இங்க அந்த ஐலாண்ட் டூரிசம் ஃபெஸ்டிவல் மேலான்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க போல, அதுக்கு போகலையான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு அது எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவே சுத்தமா இல்லாம தான் கிளம்பி வந்திருந்தோம். வந்து பார்த்தா நம்ம ஊர்ல அந்த பொருட்காட்சி போட்டிருப்பாங்களே, சேம் அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம நீமோ ஃபிஷையும் பார்த்துட்டு அப்புறம் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுல மெயின் அந்த கலர் ஃபிஷ் எங்கெங்க இருக்கோ அங்க மட்டும் தான் நான் போய் நின்று பார்த்துட்டு கிடந்தேன். ஏன்னா எனக்கு இந்த மீன் பாக்குறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த ஐடிஎஃப் வந்து அந்தமான் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் போல. அப்புறம் அங்க இருக்க மத்த எல்லா ஸ்டாலும் சுத்தி பார்த்துட்டு வாங்க முத்து டயர்ட் ஆயிடுச்சு, போய் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் நீங்க ஃபுட் ஸ்டாலுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரமா ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது, என்ன பேசுறாங்கன்னே தெரியாம உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு கிடந்தேன். அவ்வளவுதான், பாய்.